அத்தனையுமே மருந்து எல்லாம் தேய்ச்சி பார்த்தா ஒன்றும் வேலையாகலைங்க. ம். ஊசியும் போட்டு பார்த்தனுங்க. வந்தாங்க, இந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்து இவங்க குடுக்குற விஷயத்த வந்து அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துல ஒரு ரிவ்யூ குடுத்துருப்பாங்க. "ஐயா, எப்படி இருக்கிறீங்க?" நல்லா இருக்குங்க. "நல்லா இருக்கிறேன்." இந்த கால் வலி இல்லைங்க. ஆ ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க வந்தாங்க, ஆயில் தடவுனீங்க, இப்போ வாங்குறீங்க. இல்லையா? எப்படி இருந்துச்சு? வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி ஆமாங்க. இருக்குது? இப்போ வலி இல்லைங்க நடந்தா. வலி இல்ல. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? முதல் நடந்தா வலி ஏகப்பட்ட வலிங்க. ஆ எவ்வளோ வருஷமா இருக்கு உங்களுக்கு வலி? எங்களுக்கு இந்த 4, 5 வருஷமா இருக்குதுங்க. 4, 5 வருஷமா இருக்கு. இப்போ இந்த ஆயில் போடங்காட்டி பரவாயில்ல. ஒரே தடவை தான் போட்டீங்க இல்லையா? ஒரு தடவை தான். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. உண்மையா சொல்றீங்களா? இல்ல பொய்யா இல்ல சொல்றீங்களா? பொய் எதுக்கு சொல்றேனுங்க? நடந்த வலி இல்லைங்க. இதுதான் விஷயம். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஆயில் கொடுத்தீங்க, ரைட்டு அப்ளை பண்ணீங்க, ஓகே. ஆனால் ஏதோ ஒரு பச்சளை சாராட்ட கொடுத்தீங்களா? அது என்னது? அது பார்த்தீங்கன்னா வந்து வர்றவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகே. அது பார்த்தீங்கன்னா பெரண்டை ஜூஸ் வர்ற எல்லாத்துக்குமே நம்ம கொடுப்போம். கொடுக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு கேட்டுங்க. ஏன்னா வந்து அந்த பெரண்டை ஜூஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. உள்ளே சாப்பிட்டாலுமே நிறைய நன்மைகள் இருக்குது, வெளியே அப்ளை பண்ணாலும் நன்மைகள் நிறைய இருக்குது. சரி, அப்படி என்னதான் இந்த ஆயிலில் போட்டிருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரண்டை அது கூட வந்து யாருமே சொல்லித்தராத வந்து ஒரு மூலிகை ஒன்று போடுறேங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு முறிஞ்சாலும் சரி, எலும்பு விலகி போனாலும், ஜவ் விட்டுருந்தாலுமே அந்த இலையை வச்சு தான் கட்டு கட்டுவாங்க. ஒரு 30லிருந்து ஒரு 40 நாள் கட்டு போட்டாங்கனாலே எப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலுமே க்யூர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வயசானவங்க அதிகமாக வருவாங்க. அவங்க ஏன் இங்கே அதிகமாக வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஏஜ் ஆகிருக்கும், அவங்களால வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது, வாக்கிங் போக முடியாது, யோகா பண்ண முடியாது, இந்த மாதிரியெல்லாம் அவங்களால பண்ண முடியாது. அதனால் நம்ம ஆயில் வாங்கி அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ரிலீஃப்ங்கிறது நல்லாவே இருக்கும். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறங்க முதுகு வந்து வலி அதிகமாக இருக்கும், எலும்பு குத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி துணி துவைக்கும் போது குமிஞ்சு நிமிந்து இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து வலிங்கிறது இருக்கும். அதெல்லாம் அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணாலே ஒரு 10 நிமிஷத்துங்கிலேயே உங்களுக்கு வந்து வலி போகிறத உணர்வீங்க. ஏன்னா நீங்களும் கூட அப்ளை பண்ணலாம். அப்போ டேரெக்டாக நம்மளே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்களே டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 2 பேர் வேணும், கூட ஆள் வேணும்னால பயப்பட தேவையில்லை. நம்மளே வந்து லைட்டாக பூசி மட்டும் விட்டிங்கன்னா போதும். மசாஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்லாஸ். இன்னைக்கு வீடியோ ஒரு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு வீடியோ. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வீட்டில் பெரியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு பெயின்ன்ற அதாவது உடல் வலின்றது ரொம்பவுமே இதாக இருக்கும். என்னதான் பல வருஷங்கள் ஆனாலுமே அந்த வலிகள் வந்து நீங்காமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இடுப்பு வலி, முதுகு வலி, கால் வலி, இந்த L4 L5லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ இன்றைக்கான ஒரு வீடியோ முக்கியத்துவமான வீடியோ. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆரம்பத்தில் நான் ரிவ்யூவோடு நான் எடுத்துடுறேன். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா வந்தாங்க, இந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்து இவங்க கொடுக்குற விஷயத்த வந்து அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துல ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. "ஐயா, எப்படி இருக்கிறீங்க?" நல்லா இருக்குதுங்க. "நல்லா இருக்கிறேன்." இந்த கால் வலி இல்லைங்க இப்போ. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க வந்தாங்க, ஆயில் தடவுனீங்க, இப்போ வாங்குறீங்க இல்லையா? எப்படி இருந்துச்சு? வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்குது? இப்போ வலி இல்லைங்க நடந்தா. வலி இல்லை. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? முதல் நடந்தா வலி ஏகப்பட்ட வலிங்க. எவ்வளோ வருஷமா இருக்குது உங்களுக்கு வலி? எங்களுக்கு இந்த 4, 5 வருஷமா இருக்குதுங்க. 4, 5 வருஷமா இருக்குது. இப்போ இந்த ஆயில் போடங்காட்டி பரவாயில்ல. ஒரே தடவை தான் போட்டீங்க இல்லையா? ஒரு தடவை தான். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. உண்மையா சொல்றீங்களா? இல்லை பொய்யா இல்ல சொல்றீங்களா? பொய் எதுக்கு சொல்றேனுங்க? நடந்த வலி இல்லைங்க. இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோ எடுக்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ எங்கே வந்திருக்கோம், என்ன ஏது, இவங்க என்ன பண்ணுறாங்க, மெயினாக வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பிரண்டையில். ஓகேங்களா? சரிங்க ஐயா, வாங்க. பிரண்டையில் பண்ணிகிட்ருக்காங்க. பிரண்டையில் ஜூஸ் ஆகட்டும் சரி, அதாவது இன்டேக் பிரண்டையில் ஜூஸ் ஆகட்டும் சரி, அது போக பார்த்தீங்கன்னா பிரண்டை ஆயில். ஓகேங்களா? ஸோ பெயினுக்கு மெயினாக எல்லா ஜாயிண்ட்டுக்கு பெயினுக்கு இது மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்ன ஏது எல்லாமே ரிவ்யூ பார்த்துருவோம். ஸ்கிப் பண்ணியாதீங்க. இது பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம நவீன் ப்ரோ தான் மீட் பண்ண வந்துக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. சூப்பர். கிட்டத்தட்ட நம்ம 60 வயசு இருக்குமா? இருக்குங்க. வந்தாங்க, அப்ளை பண்ணாங்க, ரிவ்யூ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்றது. ரொம்பவுமே கால் வலி இருந்துச்சு. எப்படி இதெல்லாம் மேஜிக்காக இருக்குது? மேஜிக்லாம் கிடையாதுங்க. அந்த ஆயிலோட பவர் அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே.
அதாவது நீங்கள் கொடுக்கறது பெயின் ஆயில். பெயின் ஆயில் வெறும் வெளிப்பூச்சுக்கு மட்டுமா கொடுக்குறீங்களா? வெளிப்பூச்சுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட்டுங்கிறது இருக்கும். நம்ம வர்றவங்களுக்கு வந்து மெயினாக வந்து அந்த பச்சளை சாறு கொடுக்குறதுலேயே அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. அது உள்ளேயும் கொடுத்துட்டு வெளியே அப்ளை பண்ணும்போது ரிசல்ட்டுங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ரைட். அப்போது 2 விதமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆமாங்க. ஓகே. இப்போது வயதினர் அப்படின்னும் போது இப்போ எனக்கு வந்து வலி இருக்குது. ஒன்று இடுப்பு வலி இருக்குது, சில பேர்த்துக்கு முட்டி வலி இருக்கும், சில பேர்த்துக்கு கழுத்து வலி இருக்கும், நெக் பெயின் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக மாறி இருக்கும். ஓகேங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இருக்கும். ஏன்னா வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறங்காட்டி எனக்கு ஒரு 3 வருஷமாக இருக்குது இடுப்பு வலி. ஆனால் என்னதான் ஒரு டேப்லெட்னு எடுத்துட்டுனாவே அதாவது நிரந்தர தீர்வுன்றது கிடையாது. கண்டிப்பா. அப்போதைக்கு அது முடியுது, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துடுது. இதுக்கு தீர்வு இதுல இருக்கா? இது கண்டிப்பா இருக்குங்க. அது பாத்தீங்கன்னா நான் வந்து 2 ஆயில் கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்னு பாத்தீங்கன்னா மெயினா அந்த ஸ்மோக் ஆயில். அது வந்து அப்ளை பண்ணும்போது அந்த போர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கு மேல நீங்க வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது அந்த ஆயில் உள்ள வரைக்குமே இறங்கும். மற்ற ஆயில்லாம் பாத்தீங்கன்னா சும்மா மேலாப்புல பூசி மட்டும்தான் விடுவாங்க. அது உள்ள இறங்குறதுக்கு அதுக்கு வழி இல்லை. மேல் வந்து வலி மட்டும்தான் போக்கும். இது உள்ள வரைக்கும் போறங்காட்டி உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். பட் ஆனால் இன்னொரு விஷயம் பிரதர் என்னன்னா, மெயினாக வந்து யாரும் பண்ணாத ஒரு விஷயம், அதாவது அது என்ன பிரண்டை தானே? ஆமாங்க. பிரண்டையில் பண்ணியிருக்காங்க. பிரண்டை அந்த அளவுக்கு யூஸ் ஆகுதா? யூஸ் ஆகுதுங்க. பிரண்டையில் நிறைய மருத்துவ குணம் இருக்கு. சட்னி பண்ணி தான் சாப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். சட்னி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் இதில் ஆயிலில் வந்து நீங்கள் ஆயிலெலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து போனு இது எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகே. அதாவது போன்னா உள்ளுக்குள்ளே போய் இதாகும். ஆமாங்க. உள்ளே சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லா ரிசல்ட் நல்லா இருக்கும். வெளியே பூசும்போதும் உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. பொதுவாக யார் எந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? நிறைய பார்த்துருக்குங்க. நிறைய ஏஜ் பர்சன் பார்த்துருக்கோம், சின்ன பசங்க அந்த மாதிரி எல்லாருமே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டுங்கிறது அப்போதைக்கப்பே நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை, எந்தெந்த மாதிரி விஷயத்துக்கு வந்திருக்காங்கன்னு கேட்குறேன். கை கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலிக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி தலைவலி, அந்த மாதிரி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணலாங்க. ஆனால் ரிசல்ட்ன்றது இருக்கு. ஓகே. இப்போ நம்ம இடம் இப்போ நேரில் வந்து பார்க்கணும்னா எங்கே வரணுங்க? ஈரோடு மாவட்டங்க, கொடிவேரி. ஆமாங்க. ஸோ இதுதான் இங்கே தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் நான் வரும்போதே ஒரு ஆயா கொடுத்துட்டு இருந்தீங்க, நிறைய பேர் உட்காந்துலாம் பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்குலாம் தடவிட்டு இருந்தீங்க, இடுப்புக்கும் தடவிட்டு இருந்தீங்க இல்லையா? கிட்டத்தட்ட எந்த வயதினர்லாம் அதை யூஸ் பண்ணலாம்? எல்லா வயசினருமே யூஸ் பண்ணலாங்க. ஏஜ் லிமிட்டுங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே. கை கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, அதே மாதிரி ரத்தக்கட்டு, நீர்க்கட்டு, அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி வந்து முதல்ல ஆக்சிடென்ட் ஆகி இப்போ வந்து அந்த பின்விளைகள் வந்து வருங்க. ரொம்ப ஏஜ் ஆனதுக்கப்புறம் அந்த வலி வரும். அந்த வலியுமே வந்து க்யூர் ஆகும். இப்போ ஒரு அம்மா வந்துச்சு, அதாவது நடக்க முடியாம வந்துச்சு, வலியோட வந்துச்சு. அந்த அம்மாவுக்கு நீங்க தடவுனீங்க, வயசு 60ன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு இப்போ நான் இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு ரிவ்யூ கொடுத்தேன், கேட்டேன் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு தடவை தரணுன்னே எனக்கு பரவாயில்லைங்க, நடக்கும்போது வலி இருந்துச்சு, இப்போ வலிக்கலன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தானவா? எல்லாத்துக்குமே சேம் அதே மாதிரி தான். அதுதான் நம்ம ஆயிலோட ஸ்பெஷலுங்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1 டைம் யூஸ் பண்ணும்போதே அந்த உணர்வீங்க, அந்த வலி கம்மியாவது உணர்வீங்க. தொடர்ந்து ஒரு 3லிருந்து ஒரு 5 நாள் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும் கண்டிப்பாக க்யூர் ஆகும். இப்போ சிலது வந்து ஒரு 5 வருஷம் வலி இருக்குது, 10 வருஷமா வலிக்கு என்னால் முடியல, என்னால் ஒரு பெட் சோராக இருக்குது, பெட்லேருந்து எந்திரிக்க கூட முடியல அப்படின்றவங்களுக்குலாம் எது இப்படி யூஸ் ஆகும்? அப்ளை பண்ணலாங்க. எல்லாத்துக்கும் சேம் ஒரே மாதிரி தான். அது எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும் சரிங்க, எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது ஒரு 3லிருந்து 5 நாள் நல்லாவே உங்களுக்கு மாற்றங்கிறது தெரியும். ஓகே. இப்போ வெளியே பூச்சிக்கு நீங்கள் ஆயில் கொடுக்குறீங்க இல்லையா? அது என்ன ஆயில், என்ன போட்டிருக்கீங்க அதில்? நம்ம வந்து பிரண்டை, அது கூட வந்து யாருமே சொல்லித்தராத வந்து ஒரு மூலிகை ஒன்று போடுறேங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லாமே உங்களுக்கு வந்து எலும்பு முறிஞ்சாலும் சரி, எலும்பு விலகி போனாலும், ஜவ் விட்டுருந்தாலுமே அந்த இலையை வச்சு தான் கட்டுவாங்க. ஒரு 30லிருந்து ஒரு 40 நாள் கட்டு போட்டாங்கனாலே எப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலுமே க்யூர் ஆகும். ஓகே. அந்த இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலும்பொட்டி இலை. ஆமாங்க. ஓகே. அது இதில் ஆட் பண்ணுறீங்க? மெயினாக வந்து அதுதான் ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிரண்டை அதில் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு அந்த எலும்புக்கு எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஜாயின்ஸுக்கு எல்லாமே ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். கரெக்ட். ஓகேங்களா? அப்போ இது வந்து அப்ளை பண்ணும்போது எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலுமே உங்களுக்கு க்யூர் ஆகும். ஓகே. இப்போ க்யூர் ஆகுதுன்னா இன்ஸ்டண்ட்டாக க்யூர் ஆகுதா, இல்லை நான் வந்து ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு க்யூர் ஆகுமா? இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது இன்ஸ்டண்ட்டாக 10 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து அந்த வலி போகிறது நல்லா உணர்வீங்க. ஓகே. தொடர்ந்து ஒரு 3லிருந்து ஒரு 5 நாள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலுமே முக்கால்வாசிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லுவே உங்களுக்கு நல்லாவே கேட்கும். ஓகே. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி ஓட்டி ஒன்று நெக் பெயின் இருக்கும், இல்லை பேக் பெயின் இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இதில் க்யூர் ஆகுமா? எல்லா வலியுமே உங்களுக்கு வந்து நாள்பட்ட வலியாக இருந்தாலும் சரி, வண்டி ஓட்டுற மாதிரி, அதேமாதிரி டிரைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கால் வலி அதிகமாக இருக்கும், இருக்கும் அவங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக வெயிட் இருக்கிறவங்க வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது, முட்டி கீழே அது வந்து வலி அதிகமாக இருக்கும், நீர் கோர்த்துக்கும்.
அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலுமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணலாம். ம். ஒரு 3லேருந்து 5 நாளுங்கில எப்பேற்பட்டதாக இருந்தாலுமே உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது தெரியும். நான் பார்த்ததுல நீங்க ஆயில் கொடுத்தீங்க, ரைட்டு அப்ளை பண்ணீங்க, ஓகே. ம். ஆனா ஏதோ ஒரு பச்சளை சாராட்டம் கொடுத்தீங்களா? அது என்னது? அது பார்த்தீங்கன்னா வந்து வர்றவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகே. அது பார்த்தீங்கன்னா பெரண்டை ஜூஸ் ஆஹா. வர்ற எல்லாத்துக்குமே நம்ம கொடுப்போம். கொடுக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு கேட்டுங்க. ஏன்னா வந்து அந்த பெரண்டை ஜூஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. ம், ம். உள்ளே சாப்பிட்டாலுமே நிறைய நன்மைகள் இருக்குது, வெளியே அப்ளை பண்ணாலும் நன்மைகள் நிறைய இருக்குங்க. ஓகே, ஓகே. அதனால் வந்து வர்றவங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம அதை கொடுத்துட்டு தான் இருக்குங்க. பிரண்டை ஜூஸ் கொடுத்துட்டு தான் அதுக்கு ம். யூஸ் பண்றீங்க. ஆமாங்க. ஓகே. அதுக்கு கீழே நல்லா வந்து எலும்புக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தன் இருக்கும். பிரண்டையில் ம். நல்லா மருத்துவ குணம் அதிகமாக இருக்குங்காட்டி உங்களுக்கு நல்லாவே ரெக்கவர் ஆகும். ஓகே, ஓகே. அதனால தான் அதை நம்ம மெயினாக கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகே. வந்தாங்கன்னா நம்ம ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேட்டு அவங்களுக்கு வந்து இப்படி தான் அப்ளை பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா? மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் வந்து கீழிருந்து மேல் நோக்கி மசாஜ் பண்ணுற மாதிரிலாம் பண்ண தேவையில்லைங்க. லைட்டாக அப்ளை பண்ணி விட்டால் போதுங்க. ஓகே. ஓகேங்களா? லைட்டாக அப்ளை பண்ணி விட்டாலே போதும். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு 3லேருந்து 5 நாள் நல்லா மாற்றம் இருக்கும். ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூட வந்து ஒரு ஆள் வேணும், தடவருக்கு வேணும், அப்ளை பண்ணுறதுக்கு வேணும்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்களே வந்து சும்மா லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டிங்கனாலே போதுங்க. நல்லாவே இது உள்ளே இறங்கிக்கும். நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. ஒருத்தர் வேணும், மசாஜ் பண்ணி விடணும், அமுத்தி தேய்க்கணும் அப்படின்லாம் பண்ணக்கூடாது நம்ம ஆயிலில். ஓகேங்களா? லைட்டாக நீங்கள் மசாஜ் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. லைட்டாக கீழிருந்து மேல் நோக்கி லைட்டாக பூசி மட்டும் விட்டிங்கனாலே போதுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இறங்கிக்கும். ஓகே. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே போயிட்டு இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி காண்டாக்ட் பண்ணி நம்பர் பிஸியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜாக போட்டு வைங்க. ஓகே, ஓகே, ஓகே. நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உங்களுக்கு பார்த்துட்டு அது என்ன ஏதுன்ட்டு நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா இங்கே வந்து பேஷண்ட் நிறைய வருவாங்க, அவங்களையும் பார்க்கணும். சரிங்களா? ரைட். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜாக போட்டுருங்க. எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அதே நம்பர் தான் வாட்ஸ்அப்பாக இருக்கும். அதுக்கே வந்து ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வர முடியல, நேரில் வர முடியலனாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். கொரியரில் வாங்கிக்கலாங்க. எவ்வளோ நாளில் வீட்டுக்கு வருங்க? 2 அல்லது 3 நாளில் வந்துடும். எல்லா எந்த ஊராக இருந்தாலுமே ஒரு 2 நாள் இல்லை 3 நாளில் உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா வயசானவங்க அதிகமாக வருவாங்க. அவங்க ஏன் இங்கே அதிகமாக வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஏஜ் ஆகிருக்கும், அவங்களால வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது, வாக்கிங் போக முடியாது, யோகா பண்ண முடியாது, இந்த மாதிரியெல்லாம் அவங்களால பண்ண முடியாது. அதனால் நம்ம ஆயில் வாங்கி அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ரிலீஃப்ங்கிறது நல்லாவே இருக்கும். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறங்க முதுகு வந்து வலி அதிகமாக இருக்கும், எலும்பு குத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி துணி துவைக்கும் போது குமிஞ்சு நிமிந்து இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து வலிங்கிறது இருக்கும். அதெல்லாம் அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணாலே ஒரு 10 நிமிஷத்துங்கிலேயே உங்களுக்கு வந்து வலி போகிறத உணர்வீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஆமாம், அதாவது வந்து இப்போது ஒரு தடவி போனாவே ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆகுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. இது எப்படி? இது எனக்கு ஒன்றும் டவுட்டாகவே இருக்கு. இப்போ வந்து நேரில் வந்து ஒரு டைம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன இருக்குதுன்னு கேட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிடுவோம். ஏன்னா ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா வந்து கட்டட வேலை செய்வாங்க, மூட்டை தூக்குவாங்க, சிஸ்டம் முன்னால் ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் படிக்கிற பசங்க உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பின்னால் வலி முதுகு வலி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கும். அதனால் வந்து நேரில் வந்து ஒரு டைம் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது என்ன ஏதுன்னு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஓகே. உங்களுக்கு முன்னாலேயே வந்து இப்படி தான் அப்ளை பண்ணணும் எல்லாமே டீட்டெயில் நம்ம சொல்லிடுவோம். ஓகே. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3லேருந்து ஒரு 5 நாள் யூஸ் பண்ணிங்கனாலே கம்ப்ளீட்டாகவே அந்த வலிங்கிறது உங்களுக்கு குணமாகும். ஓகே. நீங்கள் கொடுக்குற அந்த பிரண்டை ஜூஸ் வந்து நான் வீட்டில் போய் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஓகே, ஓகே. பிரண்டை எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து போனு, அதே மாதிரி நரம்பு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகும். இருக்கிறதுக்கு நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ஏஜ் ஆக அந்த எலும்பு தேய்மானம் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். இந்த பிரண்டை ஜூஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பிரண்டை அதிகமாக எடுக்கும்போது அதெல்லாமே உங்களுக்கு நல்லா வந்து ரெக்கவர் ஆகும். ஓகே, ஓகே. இந்த கை கால் வலி எல்லாம் வந்து வராமல் பார்க்கும். இப்போது நான் வந்து எனக்கு வலி இல்லை, இருந்தாலும் நான் அந்த ஜூஸ் எடுத்துட்டுனா முன்கூட்டியே என்ன தடுக்கிற மாதிரி தானே, வர்றதை தடுக்கிற மாதிரி தானே, அது அப்படி பண்ணிக்கலாமா? பண்ணலாம், தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கு வந்து வலி இருக்குது, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா தான் இது பண்ணணும்னு கிடையாதுங்க. அது வர்றதுக்கு முன்னால் இது பண்ணிங்கன்னா லைஃப் லாங் மறுபடியும் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராமல் இருக்கும். ஓகே. இதான் விஷயம் இதுதான் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கங்க. கீழே உங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லுங்கள். என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வரலாமா வேணாமான்றது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்தீங்கன்னா க்யூர் ஆகுன்றது என்னோட ஒரு நம்பிக்கை. நம்ம நிறைய பேர் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி எத்தனை பேர் வந்து வாங்குறாங்க பிடிக்கிறாங்கன்றது. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சாதான் எங்கெங்க இருந்தாலும் வருவாங்க. இப்போ காலைல நான் வந்தோன்னே பார்த்தேன், கிட்டத்தட்ட வந்து கர்நாடகாலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. கண்டிப்பாங்க. அது போக வந்து தமிழ்நாட்டிலேருந்தே ஒரு 4-5 பேர் எங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஈரோடு இந்த மாதிரி சம்திங் நிறைய இடம் வந்து வந்திருக்காங்க. இந்த அம்மா கூட லோக்கல் தான். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.